ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இந்த நாட்களிலே சிலுவை பாதையிலே இயேசுவோடு பிரயாணம் பண்ணின சில மனிதர்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 28 ஆண்டவர் சீஷர்களை குறித்து சொல்லுகிறார். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. எல்லா சீஷர்களையும் பார்த்து இயேசு சொல்றாரு, எனக்கு வந்த எல்லா ட்ரையல்ஸ்லையும் நீங்க என் கூடயே உங்களுடைய டிராவலை கண்டினியூ பண்ணி என் கூடயே நீங்க நிலைச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்திலே அதே வசனத்திலே 31-32 ஆண்டவர் சீமோனை பார்த்து சொல்லுகிறார், இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை திடப்படுத்து. இங்கே ஆண்டவர் பேதுருவை சபையினுடைய ஒரு கல்லாக, திறவுகோள்களை பெற்றவனாக, அந்த சீஷர்கள் மேல ஒரு லீடராக கர்த்தர் அவனை பார்த்தார். அதனாலதான் எல்லாருக்கும் சோதனைகள் வரும்போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். சோ நீ என்கிட்ட திரும்பி வந்த பிறகு, நீ குணப்பட்ட பிறகு, நீ உன்னுடைய சகோதரர்களை, மீதம் இருக்கிறவர்களை நீ பலப்படுத்தி திடப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் பேதுருக்கு கட்டளை கொடுக்கிறார். கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல அப்படின்னு சொல்லும் போது பேதுரு ஒரு சோதனையிலிருந்து திரும்பி வருவதற்குள்ளாக அடுத்து அந்த சிலுவை பாதை நேரத்தில் ஆண்டவருடைய அந்த கடைசி ஜர்னில பேதுரு அதிகமாக சோதிக்கப்பட்டான். அவன் பட்ட ட்ரையல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதலாவது கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் அவனை கூட்டிட்டு போகும்போது மார்க் 14:37 ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே நீ நித்திரை பண்ணுகிறாயா அப்படின்னா, ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு நித்திரை மயக்கம் அவனை ஆட்கொண்டது. அவன் அதுல இருந்து எழும்பி அந்த சோதனை அவன் ஜெயிப்பதற்குள்ளாகவே அடுத்த சோதனை அவன் இயேசுவை பிடிக்க வரும்போது அவசரப்பட்டு ஒரு வேலைக்காரனுடைய காதை அவன் வெட்டிட்டான். சோ அடுத்து ஒரு அவசர மாம்சத்துல போர் செய்கிற ஒரு அனுபவம். அடுத்து பாக்குறோம், இயேசுவை பிடிச்சிட்டு போகும்போது இவன் அவசியமில்லாத இடத்துக்கு போய் அவசியமில்லாத நபர்களோடு உட்கார்ந்தான். அந்த கூட்டத்துல உட்காரக்கூடாத ஒரு இடத்துல உட்கார்ந்ததுனால அவன் தேவனை, இயேசுவை மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இயேசுவை 3 முறை மறுதளித்தான். அடுத்து அவன் வாழ்க்கையில இயேசு சொன்னபடியே நிறைய காரியங்கள் அவன் சோதனைகளினால் அவன் புடைத்தெடுக்கப்பட்டான் சத்ருவினால. அடுத்து பாக்குறோம், இயேசு திரும்பி பாக்குறாரு, அவன் அழுறான், ஒப்புரவாகிறான். ஆனா அதுக்கப்புறமா அவன் திரும்பி வரல. கூட்டாக யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது எல்லாரையும் இழுத்துக்கிட்டு திரும்ப அழைப்பை விட்டு மீன் பிடிக்க போகிறான். ஆனா ஆண்டவர் பேதுரு மேல ஒரு பெரிய தேவ திட்டம் வைத்திருந்ததுனால அவனுக்காக ஜெபித்தது மட்டும் இல்ல, அவனை உருக்கமாய் திரும்பி பார்த்தது மட்டும் இல்ல, நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா என்று கேட்டு ஆண்டவர் பேதுருவை திரும்ப தேவ திட்டத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். சோ பேதுருவை போல அழைக்கப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையில சோதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.